ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது வசனத்தை சத்தமாய் வாசிங்க பார்க்கலாம். வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் உன் சந்ததி மேல் என் ஆவியையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாகவே மரண தருவாயில் ஒருத்தங்க பாடின பாடல், தேனிலும் மதுரமா, தேனிலும் மதுரமா, இயேசு தேனிலும் மதுரமா, ருசித்து பார் அவர் நல்லவர், இயேசு தேனிலும் மதுரமா. ஃபுல் பிளட் கேன்சர், அவங்க மரண தருவாய் போயிட்டாங்க. அப்போ கேக்குறாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இந்த பாடலை பாடுங்க, இயேசு மதுரம், தேனில மதுரம். நம்ம சொல்லுவோமா? பிரச்சனை நடுவுல, ஒன்றுமே இல்லாத நடுவுல, இயேசு எனக்கு நல்லவர் சொல்லுவோமா? நம்ம சொல்ல பழகுங்க. ஹல்லேலூயா. பலவீனமான நேரம் தான் சொல்லுங்க, நான் பலவீனன் அல்ல, பலவானன். கடன்னா நான் கடனான அல்ல, இயேசு என்னுடைய ஆமென் எனக்காக தரித்திரரானா. ஹல்லேலூயா. உண்மை. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை அதுதான். இந்த பாடல பாடும் பொழுதே அவனுடைய சமூகத்துல போய் சேர்ந்தாங்க. இன்றைக்கு அந்த திருச்சபைய கொஞ்சம் ஜனங்கள் இருந்தாங்க, இன்னைக்கு 1000 மடங்கு அவன் பெருக வைத்திருக்கிறார், விதைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாமளும் அப்படிதான். எது இல்லையோ அதை குறிச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்கான்றத சொல்ல விரும்புறார் செய்தியில. எது இல்லையோ அதை குறிச்சு துயரப்பட வேண்டாம், துவள வேண்டாம், அதை குறிச்சு நீங்க பாரத்தோட சிந்திக்க வேண்டாம். எனக்கு நடந்து விட்டதுன்னு சொல்லி ஸ்தோத்திரீங்க. கரங்களை தட்டி இயேசுவுக்கு அப்படி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. பாருங்க, உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைங்களை குறித்து, இல்ல உங்க எதிர்காலத்தை குறிச்சு, இல்ல எந்த விஷயத்தை குறிச்சும் நீங்கள் துவண்டு போக வேண்டாம். ஹல்லேலூயா. ஜீவிக்கிறவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவிக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த பலவீனமான காரியத்தையும் குறித்து சொல்லுங்க. பக்கத்துல கரத்தை பிடிச்சுக்கோங்க, யாரா இருந்தாலும் சரி, பக்கத்துல கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, எந்த பலவீனத்தை குறித்து துவண்டு போக வேண்டாம், துவண்டு போக வேண்டாம், அழ வேண்டாம், கலங்க வேண்டாம். எனக்காக கர்த்தர் செய்து முடிப்பார், உனக்காக கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இதுதான் ஆவியானவர், இதுதான் ஆவியானவர். வேதாந்தத்துல ஆதிகாமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஓ அதுல உள்ள மகிமையே தனிங்க. நீங்க அசாதாரணமானவர்கள். பாருங்க, சாதாரணமான மனுஷர்கள் அல்ல. வெளியில ஜனங்கள் பணங்களையும் சொத்துக்களையும் இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு ஈஸியா நடந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு அதற்காக அழைக்கவே இல்லை. பாடுகள் தான், பிரச்சனைகள் தான், போராட்டங்கள் தான். எதிர்பார்த்த அந்த காரியம் நடக்காமல் போனாலும், I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சொல்லுங்க, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவை என், yes Lord.
பின்னோக்கை நான் சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. பின்னோக்கி நான் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கி நான் இதற்காக தான் என்ன நடந்தாலும், லாபமானாலும் நஷ்டமானாலும் பின் தொடர்ந்து வந்த உங்களை பார்த்துதான் சொல்றாரு, நான் உங்களை ஆசீர்வதிக்கிற தருணம் இது. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒரு சில பேர் நான் சொல்ல விரும்பல, இங்க வந்திருக்கிற அனைத்திலையும் ஆண்டு சொல்ற ஒரு வார்த்தை, நிறைய டைம் நீங்க ஜெபிச்சிட்டீங்கல்ல, நிறைய டைம் நீ போராடி பார்த்துட்டல, இன்னும் நீ வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆண்டு சொல்ற வார்த்தை, உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புற நேரம் இது. உன்னை ஆசீர்வதிக்கிற விரும்புற நேரம் இது. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். நிறைய விஷயத்துல நீங்க எதிர்பார்த்து ஒன்றுமே இல்லாமல் போயிருந்தாலும் இன்றைக்கு வந்து ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கிற உங்களை பார்த்து கத்த சொல்ற ஒரு வார்த்தை, நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. எல்லா இடத்துலயுமே எச்சரிப்பு சத்தத்தை கொடுக்கறது உண்டு. இன்னைக்கு உங்களை ஆண்டு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனக்கு தெரியல நீங்க எது விரும்பி வந்துக்கிறீங்கன்னு தெரியல, நான் ஆண்டு ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சத்தத்தை உயர்த்தி மறுபடியும் யாராவது ஒருத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். போதும். வறண்ட நிலத்தின் மேல், அந்த வார்த்தை வாசிங்க எல்லாரும். வறண்ட நிலத்தின் மேல் நீரோடைன்னு சொல்லி ஆண்டு சொல்லியிருக்கிறாங்களா? வாய்க்கால் சொல்லியிருக்கிறாரா? இல்ல ஏதாவது ஒரு துளின்னு சொல்லியிருக்கிறாரா? இல்ல ஆறுகள். ஹல்லேலூயா. ஆறை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார், ஆறுகளை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரா? எல்லாரும் மறுபடியும் சத்தத்தை அந்த வார்த்தையை மறுபடியும் அந்த வார்த்தையை வாசிக்க பார்க்கலாம். எல்லாரும் வேதாகம் வச்சுக்கிறீங்களா? ஓப்பன். இல்ல அப்படின்னு சொன்னா பக்கத்துல ஷேர் பண்ணிக்கோங்க அந்த வார்த்தையை. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் போதும். பாருங்க, ஆறுகளையும் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஆவியன்னு சொல்ற ஒரு வார்த்தை, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம் இல்லைங்க உங்க வாழ்க்கையில. நிறைய விஷயத்துக்காக நீங்க வறண்டு போயிருக்கிற அந்த காரியத்துல ஆண்டவர் பயங்கரமாய், ஆறுகள் சொன்னா என்னது? நிறைய ஒரு சின்ன சின்ன ஓடைகள் சேர்ந்தா ஒரு பெரிய ஆறா வரும், அப்படிதானே? ஆனா ஆண்டு வந்து சின்ன சின்ன ஓட சொல்லவே இல்லை, ஆறுகளை ஊற்றுவேன். அப்போ நீங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்திருந்த அந்த காரியத்தை ஆண்டு திறக்க போகிறார். மதகுகளை திறக்க போகிறார். கரங்களை தட்டி ஏசப்பா நம்ம நன்றி செலுத்தலாமா? மதகுகளை திறக்க போகிற நேரம் இது. எஸ். யோசேப்பை குறித்து அவன் அழகா வெளிப்படுத்த பாருங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில சின்ன வயதிலேயே நல்ல தரிசனங்களை போட்டார். ஆமாவா இல்லையா? அத வாசிக்க வேணாம், நீங்க நல்லா நீங்க கவனிச்சாலே போகுதும். ஏன்னா இது நல்ல ஸ்லீப்பிங் டைம், அப்படிதானே? நீங்க எல்லாரும் உற்சாகமா இருக்க பார்த்தா எனக்கு இன்னும் உற்சாகமா இருக்குது. 4 மணி வரைக்கும் எடுத்துடலாம்னு தோணுது. கத்த நல்லவ. பாருங்க, அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில எஸ் ஹோலி ஸ்பிரிட் எல்லா தடைகள் வந்துச்சு. தரிசனம் கிடைச்சிச்சு. அவன் பரிசுத்தமா இருந்தான். எல்லா விஷயத்திலையும் அவன் அண்ணமாரை விட அவன் பரிசுத்தமா இருந்தான். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. தரிசனம் கிடைச்சிச்சு. இதே போல உங்க வாழ்க்கையிலும் தரிசனம் கிடைச்சிச்சு. நல்ல திருமணம் நடந்திருக்கலாம், நல்ல பிள்ளைங்க வாழ்க்கையில எல்லாம் நடந்திருக்கலாம். ஆனாலும் சில தடைகள் இருந்தது. யோசேப்புடைய வாழ்க்கையில நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல போனா எல்லாமே அவனுக்கு விரோதமா இருந்தது. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில அவனுக்கு ஜெயமா இருந்தாலும் கூட பிரச்சனை அதிகரித்து கொண்டேதான் இருந்தது. ஆமாவா இல்லையா? வெளியில அல்ல சத்ரு, உள்ளே சத்ரு இருந்தாங்க. அது மாத்திரம் இல்ல, பாருங்க, அவனுக்கும் தகப்பனுக்கும் தூரமாய் விலகி போக வைத்தாங்க. எதிரி நாட்டுல அடிமையா அனுப்புனாங்க, விற்று போட்டாங்க, எல்லாம் நடந்தது. ஆனாலும்
இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் போக துணிந்தே. ரெண்டு கரத்தை பிடிச்சுக்கோங்க. பின்னோக்கை நான், பின்னோக்கை, எஸ் லார்ட், பின்னோக்கை நான், பின்னோக்கை நான். அப்படி ஓடின யோசேப்பதான் அன்று அதிபதியாய் மாற்றினார். அழகான ஒரு ரிங் வந்துச்சு, அதிகாரமாய் மாறினான். அவனை அல்லாமல் யாரும் என்ன செய்ய கூடாதுங்க, எதையுமே அசைக்க கூடாதா, அந்த அளவிற்கு ஒரு பெரிய ஒரு அதிகார பொறுப்பை கத்தை கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டு உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை அதுதான். எது வறண்டு போயிருக்கிறது, நான் ஒண்ணு அதிகாரமாய் ஒரு ஆசீர்வாதத்தை நான் தர போகிறேன். ஹல்லேலூயா. எந்த விஷயம் உங்க வாழ்க்கையில துவண்டு போனது, எதிர்பார்த்து எதிர்பார்த்து நீருச்ச எதிர்பார்த்து, ஐயோ இதுல எனக்கு பலன் கிடைச்சிடாதா, இது எனக்கு ஆசீர்வாதமா இருக்காதா, இந்த விஷயம், இந்த பிசினஸ் இல்ல இந்த காரியம், ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க அப்படி கடந்து கடந்து வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, நீ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீ எதிர்பார்த்த, ஆனா நான் உன்மேல் ஆறுகளை ஊற்றுவேன், நான் உன்மேல் ஆறுகளை ஊற்றுவேன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். வறண்ட நிலத்தின் மேல் அந்த ஆறுகள் பாய்ச்சினா எவ்வளவு இனிமையா இருக்கும்ல, ஆமாவா இல்லையா? பாலைவனமா இருக்கிற வாழ்க்கைய சோலைவனமாய் மாறும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு அதிசயமான காரியம் பாருங்க. கடந்த வருஷத்துல நான் ஒரு அருமையான ஒரு திருச்சபைக்கு திருச்சி பட்டணத்துல நான் போய்கிட்டு இருக்கேன். ஆர்பிஎம் திருச்சபையில நல்ல ஒரு பாஸ்டர், நல்ல ஒரு ஃபேமிலிஸ் அங்க நல்ல எனக்கு இப்ப நான் ஜஸ்ட் ஒரு 1 இயருக்குள்ளதான் நாங்க கிராமத்துல இருந்து நாங்க பட்டணத்துக்கு போயிட்டோம். நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு குழு, நல்ல ஆண்டு அதிகமா நேசிக்கிற ஒரு திருச்சபை. நான் சில நண்பர்களோட நான் பழகுறது உண்டு. நல்ல அருமையான ஒரு பிரதர், எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. பாருங்க, அவங்க சொல்லுவாங்க, என்ன இயேசு, நான் இவ்வளவு வருஷமா நான் நல்லா பாடுவேன், நல்லா ஆண்டவருக்குள்ள இருப்பேன், எல்லா விஷயத்தையும் நான் செய்வேன், ஆனா எங்க அக்கா கல்யாணம் ஆகி 12 வருஷம் மேல ஆயிடுச்சு. எவ்வளவு டைம் பாருங்க. சொல்ற வார்த்தை, ஹிந்துஸ் கோயில் கூட போய் நான் என்ன செஞ்சுட்டேன், கேட்டுட்டேன். இல்ல ஜெபிக்கிறவங்க தான், நல்ல ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க தான். என்ன சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, நான் அதுக்கிட்ட போய் இங்க இல்ல நடக்கலன்னு அங்க கூட போய் கேட்டுட்டேன், எங்கேயுமே செவி சாய்க்கல. இப்போதான் ஆவியானவர் பேசுறார். உண்மையாகவே பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நீ அங்கங்க விலகாம நீ ஓடி வந்திருந்தனா உன்னை ஆசீர்வதிச்சிருப்பார், உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சிருப்பார். நீ தடைக்கு காரணம் வேற யாரோ இல்ல, நீதான். நீக்கு வறண்ட நிலம் இருக்குதான், இது காரணம் யாரோ இல்ல, சொல்லுங்க, நானே. உன் ஜெப நேரம் குறைஞ்சிருச்சு, உன்னுடைய துதி நேரம் குறைஞ்சிருச்சு, வேத வாசிப்பு குறைஞ்சிருச்சு. அவியன பேசுகிறார். ஒருவேளை பாடல் தாளம் தான் தந்திருந்தான்னா அதை கூட நீங்க ஸ்டாப் பண்ணிருக்கலாம். இல்லைன்னா தீர்க்க தரிசன ஒளி தந்திருந்தான்னா அதை கூட நீங்க ஸ்டாப் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு பிள்ளைங்க இல்ல நம்ம குடும்பம் கஷ்டப்படுறதுக்கு வேற யாரோ அல்ல, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேற யாரோ அல்ல, நான் தான். நம்ம வேலையை அதிகமா நேசிச்சு நம்ம வேலையை அதிகமா செய்யறது உண்டு. இல்ல ஒரு நபர், நல்ல பிடித்த நபர் வந்திருந்தாங்கன்னா அதிகமா செய்யறது உண்டு. எல்லாம் அவங்களுக்காக பார்த்து பார்த்து அழகா டிஃபன் எல்லாம் பண்ணி கொடுப்போம். நான் உங்க வீட்டுக்கு வரேன்னா உண்மையாகவே சூப்பரா செஞ்சிருக்கீங்க. நான் எல்லாம் நிறைய பேர் வீட்டுல நான் சாப்பிட்டுருக்கேன். பா, அந்த டீ கொடுக்குற அந்த கப்பு கூட அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதை அவங்க முன்னாடி யூஸ் பண்ணிருப்பாங்களா, யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க தெரியாது. பிரதர் வர்றாங்க அப்படின்னா அங்கங்க எடுத்து தொடச்சு நான் பார்த்திருக்கேன். சூப்பர். என்னையா அதை விட ஏசப்பா டெய்லி உங்க வீட்டுல வந்து நிக்கிறாருங்க. அந்த நேரத்தை நீங்க ஸ்பெஷலா கொடுக்குறீங்களா? யோசேப்பு கொடுத்தாங்க, சிறைச்சாலையில இருந்தாலும் கொடுத்தாங்க. நீங்க செப்பரேட்டடா ஒரு டைம் ஒதுக்குங்க, ஸ்பெஷல் டைம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். வறண்ட நிலம் ஆறுகளாய் மாறணும்னா உடைய ஸ்பெஷல் நேரத்தை கொடுத்துப்பார். இன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தை அதுதான். ஒரே ஒரு பிரேயர் மட்டும் வந்துப்பார். ஒரு பெரிய ஜெபமே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல இல்ல நீ வா அப்படின்னு சொன்னோன்னு வந்தாங்க. சரி, அந்த டைம் நம்ம ஏசப்பா கொடுப்போம்னு சொல்லி வந்தாங்க. பாருங்க, அவங்க வந்துட்டு போன வருஷம் டிசம்பர்ல திருச்சபை கூப்பிட்டு இருந்தேன், வந்திருந்தாங்க. இந்த வருஷம் டிசம்பர்ல அவங்க அக்காவுக்கு அழகான பெண் குழந்தையோட இருக்கிறாங்க. அதிகமா கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு
நான் 24ஆம் தேதி காலையில அந்த குழந்தைக்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு பிளஸ் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். காரணம் ஸ்பெஷல் டைம் ஆண்டு எதிர்பார்க்கிறார். நீங்க எந்த நேரத்தை கொடுக்க விரும்புறீங்க? அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தான். சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தான். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். உண்மைங்க. நீங்க ஸ்பெஷல் நேரத்தை ஒதுக்கு. டீமா ஜெபிக்கிறது ஓகே, ஃபேமிலியா ஜெபிக்கிறது ஓகே, ஆனால் நீனும் உன் மனைவியும் சேர்ந்து ஜெபிக்கிறது ஓகே. ஆனா தனி நேரத்தை நீங்க கொடுத்து பாருங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தை அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்க உங்களுடைய ஸ்பெஷல் நேரம் ஒருவேளை எல்லாரும் குடும்பமா தூங்குனதுக்கு அப்புறம் கூட இருக்கலாம். ஆனால் வரப்போகிற புது நாள்ல இருந்து, புதிய வருஷத்துல இருந்து சில மணி நேரங்கள்ல, சில நிமிஷங்களை, இல்ல சில நொடி பொழுது நீங்க கொடுங்க. ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, சில மணி நேரமா இருக்கலாம், சில மணி நிமிஷங்களா இருக்கலாம், இல்ல சில வினாடி துளிகளா கூட இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தை கொடுக்க ஒரு நாளும் நீங்கள் மறக்காதீங்க. அல்லேலூயா. அர்ப்பணிப்பீங்களா? அல்லேலூயா. அர்ப்பணிப்பீங்களா? சொல்லுங்க. அர்ப்பணிப்பேன். சொல்லுங்க. அர்ப்பணிக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாருக்கலாம். ஆண்டவர் வந்து பார்த்துட்டு போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாரு. யாரெல்லாம் அல்லேலூயா சொன்னீங்களோ பாத்துக்கோங்க. ஸ்பெஷல் டைம் கொடுக்கணும். நீங்க கொடுத்து பாருங்கள். ஆண்டவருக்கு நீங்க கொடுக்கிற நேரம் ஸ்பெஷலானது, அது இனிமையானது. ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். கர்த்தர் ரொம்ப நல்லவர். யாருக்கோ அப்படின்னு பேசுகிறார். அடைக்கப்பட்ட காரியங்கள், மனுஷர்கள் உங்களுக்கு கதவை அடைச்சிருந்திருக்கலாம். நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அதை நம்பி நீங்க ஓடி சில விஷயத்துல விழுந்து போயிருந்திருப்பீங்க. நான் சொல்ல வார்த்தை, நான் உனக்காக திறந்த வாசலை அடைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் திறக்க விரும்புகிறார், திறந்திருக்கிறார். அதை நீங்க பார்க்க போறீங்க, அதுக்குள்ள நுழைய போறீங்க. ஹல்லேலூயா. யோசேப்பு லைஃப்ல அப்படிதான் நடந்தது. அவர் சரியான நேரத்தை கொடுத்தா. 2 வருஷம் அந்த சிறைச்சாலை போய் நல்லா ஜெபிச்சு, அவர் நல்ல சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணி, நீங்க போவேல என்னையும் பத்தி என்ன செய்யுங்க, அரசர்ட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்ன நடந்துச்சு? போய் மறந்துட்டாங்க. அவன் மறந்தாலும் இந்த யோசேப்பு ஆண்டவரோடு இருக்கிறத, ஆண்டவர் யோசேப்போடு இருக்கிறத அவர் விடவே இல்லை. ஹல்லேலூயா. மனுஷன் பாருங்க, 2 வருஷம். அப்ப எவ்வளோ அந்த அந்த சிறைச்சாலை அனுபவம். சிறைச்சாலை போயிருக்கீங்களா? சிறைச்சாலை போன அனுபவங்கள் உண்டா? ஹலோ, வீடே ஒரு சிறைச்சாலை தான் பிரதர் சொல்றீங்களா? நல்லவர். அந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்து நீங்க துதிச்சு பாருங்க. ஒரு சிஸ்டர் அழகா துதிப்பாங்க. நம்ம திருச்செவனை அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். உட்கார்ந்து அப்படி வந்து நின்று பாஸ்டர் பிரசங்கம் பண்றாங்களோ இல்லையோ, நான் அந்த திருச்சபை போன உடனே ஸ்பெஷலா அவங்க மேல ஒரு அனாய்டிங் இருக்கிறத உணர்ந்து கொண்டேன். அவங்க மேல பாருங்க, நான் அந்த சிஸ்டர் பார்த்தா ரொம்ப பியூட்டியெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஓப்பனா நான் சொல்றேன். அழகா உங்களை மாதிரி சாரீஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு வர மாட்டாங்க. அவங்க பசங்களை பாத்தீங்க அப்படின்னா அழுக்கும் கந்தையுமா தான் வந்துக்கிறாங்க. நான் பார்த்திருக்கிறேன். அவங்களுடைய ஹஸ்பண்ட் சிறைச்சாலை இருக்கிறாங்க. கொலை பண்ணிட்டு போய் உள்ள போய் உட்கார்ந்தாங்க. எப்படிப்பட்ட கொலைகள் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு பிசினஸ் மேன்னா அவங்க சொல்ல, நீ அவங்களுக்கு இது பண்ணிரு, நான் உன்னை சீக்கிரமா வெளியே எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுத்து அந்த அந்த நபர் போய் தவறு பண்றாரு. இதுதான் நடந்துச்சு. லாஸ்ட் என்னாச்சுன்னா அவங்கள கண்டுக்கிடவே இல்லை. ஆனா இந்த சகோதரி அவ்வளோ கதறினாங்க. என் கணவர் இது இன்னொருத்தங்களுக்காக தான் பண்ணினாங்க, என்ன தப்பு செஞ்சாலும் தண்டனை உறுதி, தூக்கு தண்டனை நியமிக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த சிஸ்டர் திருச்சபைக்கு வரதை விடவே இல்லை. அழகா வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. அழுக்கான கந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஸ்பெஷல் டைம் இயேசுவா கொடுத்தாங்க.
யார் வர்றாங்களோ வரலையோ அவங்க வந்து உட்கார்ந்துருப்பாங்க பிள்ளைங்களோட கூட. அதை பார்த்துட்டே இருந்த நேரங்கள் உண்டு. பாருங்க, செய்தி ஆரம்பம் என்பதாகவே அவங்க மேல அபிஷேகம் இறங்கி தீர்க்க தரிசனமாய் இன்னைக்கு என்னென்ன வார்த்தை ஆவியானவர் பாஸ்டர் மூலமா பேச போறாரோ அவங்க மூலமா தேங்க்ஸ்ல வரும் அந்த வார்த்தைகள். அது புரிஞ்சவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வார்த்தையும் வசனமும் வரும். எல்லாருமே சொல்லுவாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு கத்துறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா என் கூட இருந்த சில பிரதர்ஸ் அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் பேசும்போது நான் அவங்கள சொல்வேன், இல்ல அவங்க மேல வித்தியாசமான ஒரு அபிஷேகம் இருக்கு. அவங்க சொல்ற வார்த்தை இந்த திருச்சபையோடு கூட ஒத்து போய்கிட்டு இருக்கிறது. அவர்கள் பயங்கரமான இங்க இருக்கிற எல்லா வெள்ள ட்ரெஸ் போட்டு அழகா வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா அவங்க மட்டும் தான் கந்தலா இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் அவங்க கிட்டதான் இருக்கிறான்னு சொன்னது நேரங்கள் உண்டு. அப்போ இந்த பிரதர் மனம் திரும்பவே இல்லை, சரிங்களா? ஆனா அவங்க சிறைச்சாலை இருக்கிறாங்க. ஆனா அந்த சிஸ்டர் ஸ்பெஷல் நேரத்தை கொடுத்துட்டே இருந்தாங்க. சீக்கிரமா ஒரு காரியம் வந்தது, ஒரு அரசாணை. இருக்கிறவங்களுக்கு அவங்க எல்லாம் வந்து விடுதலை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா விடுதலை அடைந்தாங்க. அந்த பிரதர் வீட்டுக்கு வந்தார். அல்லேலூயா. ஆனா நடந்த விஷயத்த சொல்ல விரும்புறேன். இப்போ நல்ல அதாவது அவ்வளவு பெரிய பாவம் செய்யறவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்கள என்ன இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமா நீ ஏசப்பா எப்படி தேடுற அப்படிப்பா எதுவுமே அவங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிற அந்த பிரதர் இவ்வளவு விஷயம் நடக்கு எப்படி அப்படின்னு யோசிச்சே இருந்தாரு. அவங்க தீர்க்க தரிசனங்கள், அவங்களுடைய வாயின் வார்த்தைகள், ஆண்டவரோடு கொடுக்கிற நேரங்கள், பிரேயர் முடிய, சண்டே சர்வீஸ் முடிய ஒவ்வொரு வீட்லயும் போய் பாத்திரம் கழுவுவாங்க. சொல்ற புரியுதா? அப்படிப்பட்ட வேலையை தான் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ஆவியன் சொன்னார், நான் உன்னை எடுத்துக்கொள்ள போற நேரம் வந்து விட்டது. தீர்க்க தரிசனமா ஆவியனை பேசுறார். பாருங்க, அவங்க கணவரை சூப்பரா ஆண்டவர் மனதிரும்ப வச்சார். அவங்க கணவர் அழகா வேலைக்கு போனாங்க. பிள்ளைங்க எல்லாரும் அவங்க தகப்பனோட அட்டாச் ஆனாங்க. இவங்க பரலோகத்துக்கு போயிட்டாங்க. சொல்ற புரியும் நினைக்கிறேன். அவ்வளவுதான். இதுதான் மேலான அனுபவம். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். ஒருவேளை அந்த கணவர் வராம இவங்க ஒருவேளை ஆண்டோட போயிட்டு இருந்தாங்கன்னா, இந்த கணவர் மனம் திரும்பாம ஆண்டோட போயிருந்தாங்கன்னா, இந்த பிள்ளைங்க ரொம்ப பரிதபிக்கப்பட்ட நிலைமை இருப்பாங்க. ஆனா ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஆவியானவர் வறண்ட நிலம்னு சொல்லி ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அதுல ஆறுகளை பாய பண்ண வைக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. இது சரியான ஒரு நடு சாமம். இந்த நேரத்துலதான் பிசாசானவன் நம்முடைய ஆசீர்வாதத்தை உறிஞ்சுவான். இந்த நேரத்துல நீங்க வந்து உட்கார்ந்துக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸிங் ஆண்டவர் உங்க மேல வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. திருச்சபையில எப்பெல்லாம் முழு ஜெபம் நடக்குதோ ஓடி வந்துருங்க. பக்கத்துல யாராவது கூட்டிட்டு வந்துருங்க. இல்லைன்னு சொன்னா நீங்க ஸ்பெஷல் டைம் ஒதுக்கி வச்சிருங்க. ஹல்லேலூயா. நீங்க இந்த நேரங்களை ஒதுக்கி வைக்கும் பொழுது வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மைங்க. வறண்ட நிலம் எது சொல்லுங்க பார்க்கலாம். வறண்ட நிலம் எது? எடுத்து வாசிக்கலாமே. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். மகிழ்ந்து பாட போதும். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து மல்லடு. அதாவது ஒன்றுமே இல்ல, துளிரே அந்த இடத்துல வராது, என்ன போட்டாலும் பலன் இல்ல அப்படின்னு நினைக்கிற அதுதான் வறண்ட நிலம். அல்லேலூயா. வறண்ட நிலத்துல எங்கேயாவது ஆறு பாயுமா? முடியாது, சாத்தியமே இல்ல. அந்த நிலத்துக்கு நம்ம எவ்வளவு தண்ணீர் பாய்ச்சினாலும் அது விழுங்கி போடுமே தவிர ஆசீர்வாதமா இருக்காது. அப்படிதான் யோசேப்புடைய வாழ்க்கை இருக்கிறது போல சத்ருவானவன் எவ்வளவு நடத்தினாலும் ஆண்டவர் ஆறுகளை பாய வைத்தார். ஹல்லேலூயா. அது பார்வோனுடைய வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருந்தது, பார்வோனுடைய தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருந்தது, எதிராளிகளுக்கு அவன் ஆசீர்வாதமாய் மாறினான், அப்புறம் சொந்த குடும்பத்துக்கும் அவன் ஆசீர்வாதமாக மாறினான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? ஆமென். அப்படிப்பட்ட யோசேப்பை மாற்ற முடியும் என்றால் உங்களுடைய வறண்டு போன வாழ்க்கையும் கர்த்தர் ஆறுகளாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வறண்ட காரியம் ஆறுகளாய் மாறும். ஹல்லேலூயா. ஆறாய் மாறும் அல்ல, ஆறுகளாய் மாறும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வறண்டு போன
காரியத்தை ஆறுகளாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இரண்டாவது வார்த்தையை தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஊற்றுவேன் உன் சந்ததி மேல் என் ஆவியை ஊற்றுவேன். ஃபர்ஸ்ட் வறண்ட காரியம், இல்ல நிலம், வறண்டு போன சில விஷயங்கள். ரெண்டாவது உன் சந்ததி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தங்க? உன் நன்றாகவே தெரியும், நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய வழி மரபினர். ஆமாவா இல்லையா? வறண்டு போன காரியம், வழி மரபினர் அப்படின்னு சொன்னா நமக்கு அடுத்தவங்க பிள்ளைங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைங்களை குறித்து நீங்க யோசிக்கிறீங்களா? ஏதாவது ஒரு விஷயத்த குறிச்சு, ஐயோ என் பிள்ளைக்கு இது நடக்காம இருக்கு, ஒரு சரியான காரியம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சிட்டே இருக்கீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உண்மை. நீங்க எப்படி நினைச்சீங்கன்னு தெரியாது. உங்க திருச்சபையிலே தான் நான் ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன். அங்க வந்திருந்தேன். தம்பி அப்ப எவ்வளவு சின்ன பையன் சொல்லுங்க, எத்தனை வயசு இருக்கும்? எத்தனை ஏஜ் நான் வரும்போது? ஒரு அப்போ தம்பி பார்த்தா எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் இல்லாத மாதிரி தெரியும். ஆமாவா இல்லையா? அப்புறம் நம்ம பக்கத்துல தூக்கி பார்க்கும் பொழுதுதான் அப்ப எல்லாரும் எப்படி நினைச்சீங்க தெரியாது. ஆனா அன்றைக்கு ஆண்டு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், உங்க வீட்டுல துதிகள் தான் எழுமோ அப்படின்னு சொல்லி. மாலதி சிஸ்டர் பேர் கரெக்டா, மாலதி சிஸ்டர். அப்போ உங்களுக்கு கல்யாணம் 6 வருஷம் நினைக்கிறேன், 4. அங்கேயும் அது ஆவைய சொன்னா துதிகள் அப்படின்னு சொல்லி. அந்த வீட்டுக்கு போனோன்னு துதிக்க அன்ற வைத்தார். அன்னையில இருந்து இப்ப எப்படின்னு தெரியல, இன்னைக்கும் அந்த சாங்ஸ் ஓடிட்டே தான் இருக்கு. கரங்களை தட்டி இசப்பா நன்றி செலுத்தலாமா? அவங்ககிட்ட நீங்க கேட்டுக்கொள்ளலாம், உங்க வீட்டுல துதி சத்தம் எழும்பிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஆச்சரியமா என்ன பாடல் பாடினாலும் நான் வாசிக்கிற மாதிரி தான் இருக்கு. உங்களை மாதிரி எனக்கு அழகா பாடுற தெரியல, ஆனா அந்த பாடல்கள்லயும் அழகா மியூசிக் போடுறதுக்கான்ற கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? உண்மையான விஷயங்க. வழி மரபினரை ஒன்று பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. வறண்ட நிலத்துல ஆறுகளை பாயும்படியாய் வைக்கிற தேவன் வழி மரபினரையும் ஆண்டு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை பேரண்ட்ஸ் விட்டுருங்க, பிள்ளைங்க நீங்க இருப்பீங்க, சில பேர் உங்களை ஆண்டு யூஸ் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. உண்மை. நாங்க போகும்போது அவங்க அம்மா எங்க இருக்கிறாங்க? அம்மா ஓகே, அவங்க நான் அன்னைக்கு பார்த்த மாதிரிதான் இன்னும் அவங்க இளமையா தான் இருக்கிறாங்க. நான் எப்படி பார்த்தனோ அவங்க இன்னும் அப்படி ஸ்டாண்டர்ட், இப்போ அந்த வெயிட் பார்த்தா அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அப்போ உள்ள போன சிரித்த முகத்தோட வரைப்பாங்க. அப்படின்னா ஜெபிக்கும் போது அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும், இல்லம்மா உங்க விருப்பத்தாண்ட நிறைவேற்றுவா. உண்மையிலே இன்னைக்கு அவங்க ஃபேமிலி எல்லாம் பார்க்கும்போது ஊழியத்துல ஒத்துழைக்கிறதும், அவங்களுடைய மாலதிஸ்டுடைய பையன் அங்கங்கேயும் நடந்து ஓடும் போதும் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இன்னைக்கு நான் நிறைய பேரை சாட்சி சொல்லலாம். எல்லாருடைய வீட்லயும் டென்சிங் என்கிட்ட பேசும்போது ஏதோ ஒரு ஜாப்ல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ கம்பெனில, இங்க டயர் கம்பெனி, ஞாபகம் எனக்கு ஞாபகம் இல்ல, நான் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன். அப்போ அவங்க என்கிட்ட பேசும்போது, என்னன்னே அதெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடையாது. ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஊழியக்காரன் மாதிரி நான் பழகவே இல்லை, அது நல்லாவே தெரியும். நான் உங்களுடைய பிள்ளையா தான் நான் பழகிட்டு இருக்கிறேன். அப்போ பிரதர் சொன்ன அந்த தம்பி டென்ஷன் சொல்லும் போது, அப்ப நாங்க டீமா வந்திருந்தோம். அப்ப எங்க டீம்ல தான் சொன்னாப்ல, அண்ணே ஆனா விளையாட்டுக்காக சொன்ன விஷயம் சரிங்களா, அதை நீங்க யாரும் நான் சொல்றேன், சிரிக்க வேண்டாம், சிரிப்பீங்கன்னு நினைக்கிறேன் தெரியல. பேசும்போது என்னண்ணே அதெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்பாவது நானாவது எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம். எனக்கு ஆவின்னு சொன்னார், இல்லப்பா உனக்கு அதுதான் அழைத்திருக்கிறார் ஆண்டவர், நீ அதுக்கு ஸ்டெப் எடு அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதான். இல்ல எனக்கு படிப்பே அப்படின்னு சொல்லி ஸ்டைலா சொன்னாப்ல. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் அழகா ஒரு அதிகாரியாய் உயர்த்தி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? அவங்க என்ன ஒரு சவால் வச்சாங்க. அந்த சவால் நான் சொல்லலாமா? யாருக்கா தெரியுமா? தெரியுமா? தெரியாது. அண்ணே
எனக்கு கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்காது, அப்படி கிடைச்சிச்சுன்னா அந்த உக்கரங்கோட்டையில உங்களுக்கு ஒரு வீடு வாங்கி தந்துருவேன் அப்படின்னு சொன்னாப்ல. அன்னைக்கு ஞாபகப்படுத்து, போய் சொல்லிருங்க சரியா, டென்சிங்கிட்ட போய் சொல்றீங்க, ஒரு வீடு ஸ்பெஷலா ரெடி பண்ண சொல்லிருங்க, கர்த்தர் நல்லவர். சும்மா தான் சொன்னேன், நீங்க வருத்தப்படுறாதீங்க, ஐயோ என்ன அப்படின்னு. ரொம்ப ஆனா இன்னைக்கு அவங்க பிள்ளைகளோடு கூட அவங்க குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிச்சு நிறைய சாட்சி சொல்லும். வழி மரபினரை ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கோ ஆகலையோ, ஆனா சொல்லுங்க, உங்க குழந்தைய ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். கல்யாணம் ஆகட்டான்னு பரவாயில்ல, சொல்லுங்க அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எஸ். அருள் பிரதர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். உண்மையிலேயே உங்களுக்கு நல்லா தெரியும், எப்போ வந்தாலும் எந்த நைட்டு வந்தாலும் சரி சாப்பாடு கொடுக்காம அனுப்பின சரித்திரமே கிடையாது. அவ்வளோ உண்மையிலே பிரதர் சொல்லுவாங்க, இந்த அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சொல்லுவாங்க, வர்றதுக்கு முன்னாடி வர்றதுக்கு அப்புறம். இப்ப நிறைய விஷயத்துல ஜெபந்தான் பிரதர். அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க, இடம் வாங்கினது, பிள்ளைங்களுடைய விஷயங்கள், ஒவ்வொரு விஷயம் சொல்லும் பொழுது ஸ்பெஷல் ஒரு ஆசீர்வாதம். நான் நிறைய பேர் சொல்லலாம், நிறைய பேர் ஆண்டு எனக்கு முகத்தை காண்பிப்பார், ஆனா நேம் எனக்கு தெரியல, முகங்கள் காமிக்கிறது உண்டு. நிறைய ஆசீர்வாதம் நீங்க பெற்று கொண்டிருக்கிறீங்க. ஆனா இப்ப ஏதோ ஒரு ஸ்டாப் பிள்ளைங்க லைஃப்ல, நான் சொல்ற புரியும் நினைக்கிறேன். இங்க வந்துக்கிற எல்லாருமே சிஸ்டர் எல்லாம் வந்து வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒவ்வொருத்தரும் நிறைய ஞாபகங்கள் இருக்கு. நான் ஜெபிச்சிருக்கிறேன். அருமையான அம்மா சாட்சி சொன்னாங்க, அவங்க வீட்டுல நான் முதல்ல ஜெபிக்கும் போது திருமண காரியங்கள், நிறைய விஷயங்கள், நிறைய ஆசீர்வாதங்கள். ஒரு தாயார் கூட அழகா சாட்சி சொன்னாங்களே, எங்க இருக்கிறாங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அழுதுட்டே சாட்சி சொன்னாங்களே, வெளில இருக்கிறாங்களா பாத்தீங்களா அந்த அம்மா? ஓகே, அவங்களுடைய ஒரே பையன் நினைக்கிறேன் அவங்களுக்கு. யாரு அது? ஓகே. அங்க ஸ்டார்ட் பண்ண சின்ன பையன்ல, எத்தனை படிக்கும் போது? 6th 7 8th. ஓகே. வழியே இல்ல. இன்னைக்கு வந்தோன்னு சொன்னாங்க, என் பையன் அன்னைக்கு சொன்னாங்க, என் பையன் என்ன பண்ண போறானே தெரியல, வழி மாறிடும் அப்படின்னு நினைச்சு. இன்னைக்கு வந்த உடனே சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ரொம்ப ஆசீர்வாதமா எனக்கு இருக்கிறான் பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஆனால் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு வழி மரபினர், அதாவது உங்களை தொடர்ந்து உங்க பின் சந்ததிக்கு ஆசீர்வாதம். நீங்க நினைப்பீங்க, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க எல்லாம் நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? சோ அந்த விஷயத்துல ஆண்டு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். கரங்களை தட்டி உன் சந்ததியின் மேல் சொல்லுங்க, ஆவிய, எஸ், சந்ததியின் மேல் இந்த அபிஷேகம் வேணும். ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் டைமை கொடுங்க. உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அல்லேலூயா, அபிஷேகத்தோடு கூட நீங்க இருக்கணும். அல்லேலூயா. பக்கத்துல கரங்களை பிடிங்க பார்க்கலாம், பக்கத்துல கரங்களை பிடிங்க, அபிஷேகத்தோட இரு. அல்லேலூயா. ஆவியை அவித்து போடாதிருங்கள். வசனம் அழகா சொல்லுது. இன்னைக்கு நிறைய பேர் நீங்க அவித்து போட்டு இருக்கிறீங்க. உங்க மேல இருந்த அந்த அபிஷேகத்தை நீங்க அப்படியே மறைச்சு வச்சுக்கிறீங்க. இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு மேல அந்த அபிஷேகம் இறங்கினாலும், இல்லைன்னா உங்களுக்குள்ள நீங்க தனிமையில இருந்து ஜெபிக்கும் போது கூட அந்த ஆவியானோட நீங்க அதாவது இணையாமல் இருக்கிறீங்க. அதனாலதான் உங்க சந்ததி ஆசீர்வதிக்க முழுமையான அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னா, உன்னுடைய சந்ததி உங்களுடைய பிரச்சனையை பார்க்காம ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னு சொன்னா, நீங்கள் அந்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. முக்கியங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் டைமை கொடுத்தீங்கன்னா வறண்ட நிலம் ஆறுகளாய் மாறும். ரெண்டாவது, நீங்கள் அந்த ஆவியில அனலா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்க சந்ததி மேல அந்த அபிஷேகம் உள்ள அந்த ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். அல்லேலூயா. ஓகே, சந்தானம். மூன்றாவது வார்த்தை வாசிங்க பார்க்கலாம். உன் சந்தானத்தின் மேல் ஊற்றுவே. மூன்றாவது பாயிண்ட்,
சந்தாதன் பாருங்க, அதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? தொடர்ந்து தொடர்ந்து. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஸ்டார்டிங் உங்க ஏரியாக்கு நான் கிட்டத்தட்ட 2015 ஆர் 16 அந்த 1 இயர், அந்த 16 மேரேஜ் ஆச்சு, நான் 14 to 15 அந்த மாதிரி வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். யாருக்கா ஞாபகம் இருக்கா? 14. ஓகே. அப்போ சைலண்டா இருந்து அப்புறம் ஒரு ஆவிக்குள்ள வாழ்க்கையில நீங்க எழும்பினதை நான் உணர்ந்தேன். ஆனா இப்போ நீங்க சைலண்டா மாறி இருக்கிறீங்க. உங்களுடைய உடல் உழைப்ப நீங்க திருச்சபைக்கா கொடுக்குறீங்க, ஜெபிக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனால் நீங்க சைலண்டா மாறி இருக்கிறீங்க. ஏன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கொஸ்டின் தான். நீங்க அப்படி இருக்க விரும்பாதீங்க. ஆவியானவர் உங்க திருச்சபையை இந்த தேசத்திற்கு பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்க திருச்சபையில் இருக்கிற வாலிபர்களையும் வரப்போகிற சந்ததிகளையும் கத்து எல்லா பிளெஸிங்ஃபுல்லா மாற்ற போகிறார். இந்த உலகத்திற்கே இங்க இருந்து ஒரு பெரிய ராஜாவை அன்று எழுப்ப போகிறார். இங்க ஒரு பெரிய அபிஷேக நதி இருக்கிறது, ஒரு பெரிய நீரூற்று இருக்கிறது, ஒரு பெரிய தெய்வீக தெய்வீக கரம். அதை நீங்க ஸ்டாப் பண்ணி வைக்காதீங்க. ஆண்டவர் உங்க மேல அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். நீங்க இந்த ஆசீர்வாதம் கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். இந்த பின் தொடர் இல்ல, நீங்க சைலண்டா மாறிட்டீங்க. இல்லங்க, யாரு அமைதியா போனாலும் கூப்பிட்டு பேசுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருத்து டீம் எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆவியன்னு சொல்றாருங்க. கேமரா கூட ஆஃப் பண்ணிக்கலாம், ஏன்னா எப்படின்னு தெரியல. ஓகே, எதை கட் பண்ணுமா கட் பண்ணிருங்க. கர்த்தர் நல்லவர். உண்மை. டோட்டலி உங்க திருச்சபைய செப்பரேட்டா இன்னைக்கு டேட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு எத்தனாம் தேதி? 26 இல்ல, 27 அதிகாலை 1:35. நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? உங்க சந்ததிய வேர்ல்ட் கின்னஸ் ரெக்கார்ட்னு சொல்லுவாங்க, தெரியுமா தெரியாதா? உங்க திருச்சபையில இருந்து எழும்பும். எஸ், உண்மை. நோட் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து அநேகர் ஆண்டு எழுப்ப போகிறார். உங்க பேர குழந்தைகள் எல்லாம் ஆண்டு எழுப்ப போகிறார். உங்களுடைய சந்ததி ஆண்டு எழுப்ப போகிறார். எல்லாரும் கொஞ்ச நேரம் இப்படி பைபிளை கீழே வச்சிருங்க, பார்க்கலாம். ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஹோலி ஸ்பிரிட், உங்களை அர்ப்பணிங்க, பார்க்கலாம். நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. உம்மோடு நெருங்க மறுரூபமாகிறேன். உம்மோடு பழக சாயல் ஆகிறேன். உம்மோடு நெருங்க மறுரூபமாகிறேன். உம்மோடு பழக சாயல் ஆகிறேன். மாற்றுமே, என்னை மாற்றுமே, சாயலா என்னை மாற்றுமே. மாற்றுமே, என்னை மாற்றுமே, சாயலா என்னை மாற்றுமே. எஸ் லார்ட். மோடு நெருங்க மறுரூபமாக உதவி செய்யுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க மோடு நெருங்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா, நாங்க மோடு நெருங்கணும்ப்பா. சந்தானத்தின் மேல என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். எஸ், யாரெல்லாம் ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றாங்களோ அவர்கள் மேல இந்த அபிஷேகம் இறங்கட்டும். ஆசீர்வாதத்தின் அபிஷேகம் இறங்கட்டும். தாழ்த்தி அர்ப்பணி. கொஞ்சம் கண்ண முழிச்சு கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். நீங்க எவ்வளவு பெரிய, அதாவது வசனங்கள் வார்த்தைகள் அடுக்கடுக்கா நீங்க கேட்டாலும்
நீங்க அமைதியா இருந்தீங்க அப்படின்னா பெற்றுக்கொள்ள, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ அமைதியா இருக்கிற காலம் அல்ல, அமைதியா இருக்கிற காலம் அல்ல. ஹல்லேலூயா. நான் இத சொல்லும் போது ஆவியனுடைய ஒரு வார்த்தைகளை நான் கேட்கிறேன். வர வரக்கூடிய புதிய வருஷம், புதிய நாள், நீங்க சைலண்டா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஃபர்ஸ்ட் வறண்ட நிலம் ஆறுகளாய் மாறணும் அப்படின்னு சொன்னா ஸ்பெஷல் டைம் ஒதுக்குங்க. ரெண்டாவது, நீங்க உங்களுடைய சந்ததி, உங்களுடைய பிள்ளைங்க, உங்களுடைய காரியங்கள், ஆமென், அது பிளெஸிங்கா, அது அபிஷேகத்தோடு கூட இருக்கணும், அந்த ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னா நீங்க அபிஷேகத்தோடு கூட நடக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். மூன்றாவது, உங்க சந்தானத்து மேல அந்த ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொன்னா, அதாவது இது எப்படி தெரியுமா, வழி தோன்றாத பாதை. சொல்றது புரியுதுங்களா? அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க உங்க பிள்ளைங்களுடைய ஆசீர்வாதத்தை, ஆனா இன்னும் தோன்றாத ஆசீர்வாதம் ஒண்ணு இருக்கு தெரியுமா? வழியே இல்ல, என் பிள்ளைங்களுக்கு இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கா தெரியுமா? தெரியுமா? அந்த பாதையை அந்த ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? உண்மைங்க. வறண்ட நிலம், வழி மரபு, மூன்றாவது காரியம் வழி தோன்றாத காரியம், எல்லாம் ஆசீர்வாதம் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. காரணம், நீங்க சைலண்டா இருக்க கூடாது. வாலிபனே, வாலிப மகளே, ஆண்களே, பெண்களே, ஆவியான உங்கள்கிட்ட பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சைலண்டா இருக்காதீங்க. யோசேப்பு சைலண்டாவே இல்ல. எங்க போனாலும், எங்க இருந்தாலும் பாருங்க, அவர் போய் சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணார், போய் பேசினார். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது, ஆசீர்வாதமா இருந்தது. பாருங்க, அந்த எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? தானியேல் அதுல 6வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லி நினைக்கிறேன். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். தரியுடைய காலத்திலும் கோரேசுடைய காலத்திலும், ஹல்லேலூயா, ராஜாக்கள் நிறைந்த அந்த நேரத்திலையும் தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? அவர் சைலண்டாவே இருக்கவே இல்லை. எப்போதும் அவர் முன் வந்து செய்தபடியே இந்த ஜெபத்தை பண்ணினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க ஸ்பெஷல் டைம் ஒதுக்குனீங்கன்னா அதுல ஆவியா இருங்க. சைலண்டா ஜெபிக்காதீங்க. நல்ல ஊற்றி உங்க இருதயத்தை ஊற்றி ஜெபியுங்க. அண்ணால் ஜெபித்தாங்க. ஆமாவா இல்லையா? அத்தனை வருஷமா சைலண்டா இருந்தாங்க. ஆமாவா இல்லையா? எல்கானா சொல்றாரு, என் மனைவி பார்த்து அழகா சொல்றாரு, 10 குமாரரை பார்க்கலாம் அதிகமா உன்னை நேசிக்கிறேன் அல்லவா, ஏன் அழுகுற? அவ செஞ்ச ஒரு காரியம் எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடி போனார். தேவ ஆலயத்துல போய் என்றைக்கு மனம் கசந்து, இந்த வார்த்தை இருக்குங்க, அதை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். அவள் அழுதாலோ, அவள் என்றைக்குமே வந்து வந்து போயிட்டே இருந்திருக்கிறா அத்தனை பண்டிகை நாட்களிலும். ஆனால் இந்த பண்டிகை நாட்கள்ல வந்துக்கிற நீங்கள், உங்க பிள்ளைங்க, உங்களுடைய சந்ததி யாரா இருக்கட்டும், தேவ சமூகத்துல வந்து நீங்க சைலண்டா இருக்காதீங்க. இல்ல உங்க வீட்டுல ஸ்பெஷல் டைம் ஏசப்பா கொடுக்குறீங்களா, அந்த டைம் சைலண்டா இருக்காதீங்க. நல்ல ஆவியில அவள் உதடு மாத்திரமே அசைந்தது. ஏலி கவனிக்கிறார் பாருங்க. அப்புறமா அவர் சொல்றாரு, ஏன் இப்படி இருக்கிற? அப்ப சொல்றாரு, இல்ல நான் குடிக்கல, நான் வெறிக்கல, நான் மன கசந்து என்கிட்ட இருக்கிறத எல்லாம் கொட்டிட்டு அவ்வளவுதான் சொல்லி அவள் பேசுறா. பாருங்க, எப்போதும் அவள் சைலண்டா இருந்தாங்க. என்றைக்கு அந்த சைலண்டா தூக்கி போட்டாங்களோ, நீங்க ஜெபிக்க உட்கார்ந்த உடனே அமைதியா நின்னுட்டு மனசுல ஜெபம் வரீங்களா? இல்ல, அது ஒரு நேரம், அது ஒரு காலம். அப்படிப்பட்ட காலத்துக்கு உங்களை ஆண்டவர் அழைக்கவே இல்லை. இதோ இந்த காலத்துல மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும், சொல்லுங்க, வேறொரு இடத்துல இருந்து வரும், எழுப்பும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை தான், உங்களுடைய உங்க திருச்சபையில நீங்க ஒருவேளை ஒரு டீமா நீங்க ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க, அது 2 டீமா ஆயிடுச்சா இல்ல 4 டீமா ஆயிடுச்சா பரவாயில்ல, தயவு செய்து ஆவியான சொல்ற ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள், ஒரே குடும்பமாய். ஒருவேளை யாரு வரலனா அவங்களுக்கு ஸ்பெஷலா விசாரிக்கிறதுக்கு 2 பேரை போடுங்க. நான் சொல்ற புரியுதுங்களா? சொல்ற புரியுதுங்களா? ஜெபத்திற்கு, ஜெப குறிப்பை நடத்துவதற்கு 2 பேரும் அப்படி நியமிங்க.
இவங்க ஜெப குறிப்பை நடத்தணும்னு சொல்லி. யார் யாருக்கெல்லாம் ஜெப குறிப்பு நிறைய புதுசா வருதோ அந்த 2 பேர்ட்ட போய் சொல்லட்டும். அவங்க சொல்றது புரியும் நினைக்கிறேன். எல்லாரும் ஜெபம் நடத்துறோம், எல்லாரும் அபிஷேகம் நிறையிறோம், எல்லாரும் எல்லாம் பண்றோம். ஆனா அது அல்ல அழைப்பு. தயவு செய்து ஒன்னே ஒண்ணு சொல்றேன், உங்களுடைய திருச்சபை ஆண்டு எழுப்பணும் அப்படின்னு சொன்னா, நான் பிரதரோட கொஞ்ச நேரம் பேசி நின்னேன். அப்ப சொன்னாங்க, பிரதர் இவ்வளோ தேவைகள் இருக்கிறது. ஆனால் ஆவியான சொல்ற ஒரு வார்த்தை, பிரதர் கிட்ட எல்லாருடைய சப்போர்ட் சூப்பர் உண்மை. நான் ஆவியானவர் எனக்கு பேசுற விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். அது நீங்க மறுபடி அழைத்தாலும் சரி, அழைக்காவிட்டாலும் சரி, உங்க திருச்சபையில இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை முடியலையா, அவங்க கூட வந்து ஒரு செங்கல் கல்லை எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. கரங்களை தட்டி இயேசுவா நன்றி செலுத்தலாமா? இந்த இடத்துல இருந்து கொத்தனார் தான் அப்படிங்கிறது அல்ல. எனக்கு ஒரு நல்ல ஒரு பகுதியை தெரியும். அந்த திருச்சபை நான் போயிருந்தேன், அந்த திருச்சபை திறப்பு விழாக்கு போயிருந்தேன், எல்லா விஷயத்திலையும். ஆனால் அவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொத்தனாரை விட்டு எதுவுமே பாருங்க, கட்டிடங்களுக்கு மட்டும்தான். ஆனா பக்கத்துல சித்தான்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க இங்க என்ன சொல்லுவேன் நம்ம, கையால. ஓகே, என்ன கையால? ஓகே, கத்த நல்லவ. பாருங்க, அங்க மணல் சலிக்கிறதுல இருந்து இங்க யாருங்க செய்யறாங்க மணல் சலிக்கிறது? மணல் சலிக்க வேலையே இல்ல. ஓகே, செங்கல். ஓகே, உங்க திருச்சபையில் எல்லாரும் கொடுக்குறாங்க. பிரைஸ் லார்ட். நீங்க அத யாரெல்லாம் வரலையோ அவங்ககிட்ட போய் சொல்லுங்க, எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க வந்தாங்கன்னா ஆசீர்வாதம், நீங்க சொன்னீங்கன்னா டபுள் பிளஸிங். கரங்க தட்டி இயேசுவா நன்றி செலுத்துங்க. இன்னும் நான் சொன்ன புரிஞ்சா என்ன சொல்லுங்க. அப்போ என்ன செய்யணும்? ரெண்டுமே. ஃபர்ஸ்ட் எது செய்யணும்? நாம டபுள் பிளஸிங் வேணுமா, சிங்கிள் பிளஸிங் வேணுமா? அப்ப நம்ம போய் சொல்லுங்க. உங்க வீட்டுக்காரா, அப்பா வாங்க, ஒரு சின்ன வேலை ஏதாவது இருக்கா, அங்க கல்லு மண் ஏதாவது சைட்ல அப்படி கிடக்கா, நம்ம எடுத்து போடணுமா, போய் பார்ப்போம். யாருக்கும் பேருக்கெல்லாம் வேணாம், நீங்க செஞ்சு பாருங்க. உங்க திருச்சபை ஆண்டு உயர்த்துறது போல உங்களுடைய வாழ்க்கை தரத்தை கத்த உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. அங்க அந்த திருச்சபையில சூப்பர் 1,00,000 ரூபாய் வாங்குற சம்பளம் வாங்குறவங்க கூட மணல் சலிக்க வந்தாங்க. 10 ரூபாய் சம்பாதிக்கவே முடியாம இருக்கிறவங்க கூட வந்து ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ண வந்தாங்க. நான் சொல்ற புரியுதுங்களா? அந்த திருச்சபை உயர உயர இன்னைக்கு அவ்வளோ பேரையும் ஆண்டு உயர்த்தி வச்சுக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளைய வளர்க்கவே முடியல. அன்னைக்கு நான் அந்த திருச்சபை போகும்போது நல்ல ஞாபகம் இருக்கு. அவ்வளவுதான். இல்ல, நாங்க திருச்சபைக்காக ஓடுறோம், திருச்சபை வேலை செய்யறோம் சொல்லுவாங்க. நிச்சயமா இந்த பிள்ளைக்கு இனி இந்த பிரச்சனை எதுவும் வராது, ப்ராப்ளம்ஸ் நோய் எதுவும் வராது, நீங்க நல்லா வளர்த்திருப்பீங்க. நான் அதை கண்கூட பார்ப்பேன். கடந்த நாட்கள்ல நான் ஒரு ஊழியத்துக்காக போயிருக்கும் போது அந்த சகோதரி வந்திருந்தாங்க. பிரதர் நீ யாரு தெரியுதா? தெரியல, கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்களேன். ஞாபகம் இருக்கா, நான் அந்த திருச்சபையில இப்படி என் பிள்ளைய வளர்க்கவே முடியல அப்படின்னு சொல்லும் போது, அந்த திருச்சபைக்காக நீங்க ஓடி உழைங்கன்னு சொன்னீங்க. இன்னைக்கு என் பிள்ளைக்கு திருமண வயது வந்துருச்சு. ஐயர்வாள் வந்து போட்டி போடுறாங்க. ஏன்னா அந்த பிள்ளை நல்ல போஸ்டிங்ல இருக்கிறான். என் பிள்ளைய அவள அழகா வளர்த்தி நல்ல ஜாப்ல வைத்துக்கிறான்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. வளர்க்கவே முடியல, அவ்வளவுதான். என் பிள்ளைய நான் எப்படி வளர்க்க போறேன்னு தெரியலன்னு சொன்னவங்க இன்னைக்கு சொல்றாங்க, அன்னைக்கு சொன்ன வாக்குத்தத்தம் திருச்சபைக்காக நான் உழைச்சேன், இன்னைக்கு என்னை ஆண்டு ஆசீர்வதிச்சுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சந்தானத்தின் மேல உங்க ஆசீர்வாதம் இருக்கணும்னு சொன்னா சைலண்டா இருக்காதீங்க. ஜெபிங்க, அது மாதிரி செயல்படுங்க. இது எல்லாமே முக்கியம். அமைதியா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அடிமேல் அடி வைத்தா அந்த அந்த பழமொழி அழகா சொல்லுங்க. அப்ப நீங்க அடிச்சாதானே நகரும். சைலண்டா இருந்தா சொல்லுங்க. அன்னைக்கு மெசேஜ் வந்து சூப்பரா நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். வேற ஒரு மெசேஜ் சரிங்களா, நல்ல பாயிண்ட்ஸா எதுவுமே அன்றது கொடுக்கவே விடல. என் பிள்ளைங்களை நான் பிளஸ் பண்ண போறேன், இதுதான் சொல்லி அனுப்பினான். ஹல்லேலூயா. எனக்கே பிரயோஜனமா இருந்துச்சு. இந்த வார்த்தையை இந்த சேர்ல உட்காரும் போது எனக்கு தந்தா. நான் தான் பைபிள திருப்பிட்டே இருந்தேன். எல்லாரும் என்னை பார்த்திருப்பீங்களா என்ன தெரியல, பைபிள திருப்புற இந்த வார்த்தை எங்க இருக்கு, இந்த வார்த்தை எங்க இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ வறண்ட நிலத்தை சொல்லு, வழி மரபினரை சொல்லு, வழி தோன்றாத பாதையை சொல்லு அப்படின்னா. வறண்ட நிலம், வழி மரபு, வழி தோன்றாத காரியம். சொன்ன புரியுதுங்களா? நல்லா இந்த வழி தோன்றாத பாதைனா என்னன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கூட ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். டென்சிங் வந்து என்ன சொன்னாங்க,
எனக்காவது வேலை கிடைக்கதாவது, கவர்மெண்ட் ஜாப் நோ. அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா சொன்ன விளையாட்டுக்கு அதுதான். உங்க வீடு அது அது வழி நினைச்சு வழி தோன்றாதுன்னு நினைச்சாங்க. நான் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் சூப்பரா நிறைவேறுச்சு. அவங்க போன் பண்ணி அந்த அண்ணே அண்ணே அப்படின்னு, என்னப்பா சொல்லுப்பா என்ன இந்த மாதிரி ஜாப் எனக்கே ஆச்சரியமா இருக்குனே. அப்புறமா நான் பேசும்போது சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என் கூட ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே கஷ்டப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் அங்கங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இனி சூப்பரா பெரிய பெரிய அதிகாரிகளோடு கூட நிற்கிறதுக்கான உதவி செஞ்சுக்கிறான்னு சொன்னாங்க. அல்லேலூயா. உண்மைங்க. வழி தோன்றாத பாதை, நீ நினைக்காத பாதை, நீங்க கடந்து வராத பாதை ஆண்டு ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார் அப்படின்னு சொன்னா, நீங்க 2026க்குள்ள இன்னும் என்ன செய்யல, கடக்கவே இல்ல. அதான் ஆண்டு ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். கரங்களை தட்டி இயேசுவா நன்றி செலுத்துங்க பாருக்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த அபிஷேக நதி உங்க மேல ஊற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. கடக்காத பாதையை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கடந்து வந்த பாதை வறண்ட நிலை போல இருந்திருக்கலாம், இல்லைன்னா உங்க சந்ததி ஒருவேளை வறண்டது போல காமிக்கலாம். ஆனா வழி தோன்றாத அந்த வருஷத்தை நான் உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறேன் சொல்லி கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுமிக்கிடலாமா? பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. இயேசுவே. எஸ் லார்ட். ஆண்டவர் சொன்னார்ல, வறண்ட நிலம் சொல்லுங்க, வழி மரபு சொல்லுங்க, வழி மரபு, வழி தோன்றாத பாதை. மொத்த 3 பாயிண்ட்ல வா 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 சொல்லுங்க. வா வா. வறண்ட நிலம், வழி மரபு, வழி தோன்றாத பாதை. வழி தோன்றாமல் பாதையா இருக்கலாம், வருஷங்களா இருக்கலாம். சோ சம்திங் ஆண்டவர் அதை பிளெஸிங்காய் மாற்ற போகிறார், ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. இதற்கு ஆவியானவர் நீங்க எப்படி விரும்பணும் அப்படின்னு சொன்னா, சைலண்டா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஸ்பெஷல் டைம் நீங்க ஒதுக்கி இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா அபிஷேகத்தோடு கூட இருக்கலாம். ஆனா சைலண்டா நீங்க இருந்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. அல்லேலூயா. உங்க ஏரியாக்குள்ள வரும்பொழுதே அந்த பிரசன்னத்தை உணரணும். அல்லேலூயா. உணர முடியுமா? கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. எல்லாருடைய வீடுகளுக்குள்ள அந்த அபிஷேகம் கடந்திருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல பிரதர், நாடு இருந்ததை விட நான் இன்னைக்கு இந்த அபிஷேகம் இந்த காரியங்கள்லாம் என்கிட்ட அதிகமா இருக்குன்னு சொல்றவங்க, குறைஞ்சிருக்குன்னு சொல்றவங்க உண்மையா கை தூக்கிறீங்க பார்க்கலாம். உண்மைதான், என்ற செயல் நான் கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். அந்த சொன்னாரு, ஆனா நான் செயல்படல, நான் சைலண்டா இருந்துக்கிறேன் சொல்றவங்க உங்களை அர்ப்பணிக்க பார்க்கலாம். ஏசப்பா நிறைய உங்கள்கிட்ட பேசிருக்கிறா. நான் சைலண்டா இருந்துட்டேன் ஏசப்பா, நீ ஜெபிக்க சொன்னாங்க, இல்ல நான் ஜெபிக்கணும்னு நினைச்சேன், ஆனா அதை செய்யல அப்படி சொல்றவங்க உங்க கரங்களை உயர்த்தி சாரி டாடி சொல்லுங்க, நீ மன்னிச்சுக்கோங்கப்பா சொல்லுங்க. நீங்க சொல்றவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. நன்றி ஆவியானவரே. யாரெல்லாம் கையை உயர்த்திருக்கிறாங்களோ அவர்கள் மேல மனம் வர்றங்க. ஒருவேளை கையை உயர்த்திட்டாலும் பரவாயில்ல, அவர்கள் மேல மனம் வர்றங்க. சொல்லுங்க, ஈசப்பா ஈசப்பா நான் சில நேரங்கள் ஜெபிக்காம சைலண்டா இருந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. என்கிட்ட நீங்க அநேக தாளந்துகள் தந்துக்கிறீங்க, ஆனா நான் செயல்படாமல் அமைதியா வச்சுட்டேன்ப்பா, மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மன்னிச்சுக்கோங்க ஈசப்பா, மன்னிச்சுக்கோங்க, மன்னிச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசுங்க, ஈசப்பட பேசுங்க பாருங்களேன். ஈசப்பா, என் பிரச்சனையை நினைச்சுதான் நான் நிறைய நேரம் புலம்பிருக்கேன், ஆனா உண்மையிலே நான் உமக்காக எதுவுமே செய்யல ஈசப்பா, நீ மன்னிச்சிருங்க. பக்கத்துல கரங்களை பிடிச்சுக்கோங்க பாருக்கலாம். பக்கத்துல கரங்களை பிடிச்சுக்கோங்க, 2 பேரா. ஈசப்பா சொல்லுங்க, ஜீசஸ் நாங்க பிடிச்சுக்கிறவங்கள நீங்க ஆசீர்வதிக்கத என் கண்கள் காணணும் ஈசப்பா. புதிய வருஷத்துல, புதிய வருஷத்துல, புதிய நாள்ல அந்த ஆசீர்வாதத்தை அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே காணணும். கரங்களை தட்டி சபை நன்றி செலுத்தலாமா? அப்படி எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாமே. பிரைஸ் லார்ட். பாருங்க, ஆண்டவர் உங்க மத்தியில
நான் முன்னாடியாவது கையை வச்சது உண்டு, ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அப்படிலாம் செய்யாதன்ட்டார். நான் நிரப்ப விரும்புறேன். அல்லேலூயா. அவர் நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். இந்த அபிஷேகத்தோடு கூட உங்க வீட்டுக்கு கடந்து செல்லுங்கள். அவர் தகப்பனாய் போல உங்களை தோல்ல தூக்கி சுமக்க விரும்புகிறார். அதுக்கு உங்களை விட்டு கொடுப்பீங்களா? நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம தகப்பன் தூக்க மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. ஓப்பனா ஒரு ஸ்டேஜ், ஒரு ஒரு வளர்த்தி வந்ததுக்கு அப்புறம் தகப்பன் தூக்க முடியுமா? தூக்க முடியுமா? தாய் தூக்க முடியுமா? முடியாது. நான் அவர் உங்களை தோல்ல தூக்கி சுமப்பேன்னு சொல்றேன். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய காயங்கள், சொல்லுங்க, உங்களுடைய காயங்கள், ஆறப்படாத காயங்கள் அவர் தகப்பனை போல தேய்ச்சி ஆட்சி தோல் மீது சுமந்து கொள்ள போகிறார். சொல்றீங்களா? சொன்னீங்களா? சொன்னீங்களா? கரங்களை தட்டி சபா நன்றி செலுத்தலாம். கர்த்தர் நல்லவர். இந்த வாய்ப்பு கொடுத்த அருமையான பிரதருக்கு, விசேஷமா குருவானவருக்கு, இங்க திருச்சபை பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. டிரான்ஸ்ஃபருக்காக நாங்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த பகுதியில ஆவியானவர் வந்து நம்முடைய தென் பகுதியில தான் ஊழியத்தை நடத்துவேன்னு சொல்லி என்னோட பேசினா, என்னோட மனைவியோட பேசிக்கிறார். ஜெபம் பண்ணிக்கோங்க. நாங்க டிரான்ஸ்ஃபருக்காக நாங்க அதிகமா நாங்க ட்ரை பண்றோம். ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. டிரான்ஸ்ஃபர் கிடைச்சுனா வந்துருவோம். அது மாத்திரம் இல்ல, என்னுடைய மகனுக்காக, மகளுக்காக, ஜான் பெனியேல், ஜாய் சிப்போரா, சுஜிதா, இந்த ஜெபம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நேம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு வந்து நாங்க ஊழியத்து பாதையில ஓடும் பொழுது நிறைய பிரச்சனைகள் தான், பாடுகள் தான். ஆனா ஆண்டவர் வந்து ஸ்பெஷலா என்ன சொல்லலாம்னா, எங்களை இப்போ உங்க திருச்சபையில எப்படி அவர் பேசினாரோ அதை எங்க வாழ்க்கையில அப்படியே நடத்திட்டே இருக்கிறார். தூக்கி சுமக்கிறத நாங்க பார்த்தோம். கடந்த நாட்கள்ல எனக்கு நைட்டு ஒரு கனவு வருது. காலையில எழும்புறேன். அப்பவும் அது மாறவே இல்லை. அது தரிசனமா பார்க்கிறேன். இப்ப என் மனைவிட்ட சொல்றேன், என்னன்னு தெரியல. ஏன்னா அது என் மனைவி வந்து 65 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வேலைக்கு போயிட்டு மறுபடியும் 65 கிலோமீட்டர் ரிட்டர்ன், 130 கிலோமீட்டர் ஒரு நாள் டிராவல் பண்றாங்க. அவங்க அந்த வேன்ல போகும்போது ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது, உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படிங்கறதே எனக்கு அந்த தெளிவா காண்பித்தார். அப்போ என் மனைவிட்ட சொல்ற ஒரு விஷயம் அதுதான். சில பிரச்சனைகளை நான் ஆவியில தரிசனமா காமிக்கிறாரு. ஆனா ஜெபிச்சுட்டே இருக்கிற, நீனும் ஜெபிச்சுட்டே இரு. உன் நிமித்தமாய் அந்த வேன்ல டிராவல் பண்றாங்க கிட்டத்தட்ட 20 மெம்பர்ஸ், 20 டீச்சர்ஸ், சார் டீச்சர்ஸ், 20 பேருமே உன் நிமித்தமா காப்பாற்றப்படுவாங்க. இதுதான் சொல்லி அனுப்பினேன். ஆனா அவளுக்கு அது விளங்கி கொள்ளவே இல்லை. லாஸ்ட் பார்த்தா அந்த டிராவல் பண்ணும்போது அங்க டிரைவ் பண்ண அந்த டிரைவர்ஸ் நல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிறாரு. அவர் பாட்டுல தூங்கி வண்டி ஓடிட்டே இருக்குது. எங்க போதே தெரியல. அப்புறமா பார்த்து அப்பதான் சொல்றா, ஆவியானவர் காலையிலே சொல்லி அனுப்பினார் அல்லவா, என் நிமித்தமாய் இவர்கள் எல்லாரும் காக்கப்படுறாங்க சொல்லி சாட்சி சொன்னார். ஹல்லேலூயா. நிறைய விஷயங்கள் சத்ருவனும் எங்களுக்கு விரோதமாய் விதைக்கப்பட்டிருந்தாலும் அநேக காரியங்கள் அன்று எல்லாவற்றும் வந்து பாதுகாத்துக் கொள்கிறார். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. என்னுடைய சகோதரனாய் சகோதரிகளாய் இதை கேட்டுக்கொள்றேன். என் கூட வர பிரதர் ஆண்ட்ரூஸ் கிறிஸ்டோபருக்காக, அவங்களுடைய மனைவி லின்சிக்காக, அழகான ஒரு மகன், இப்போ ஒரு மகள் பிறந்திருக்காங்க. பிறந்த எத்தனை நாள் ஆச்சு? 2.5 மாசம் ஆச்சு. அவங்களுக்கு தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. எங்க ஊழியத்திலையும் எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் என் கூட வர்றது உண்டு. நிறைய நண்பர்கள் வந்திருப்பாங்க போன ஃபர்ஸ்ட் டைம்லாம். இவங்க இப்ப எல்லாருமே கல்யாணம் முடிச்சு குழந்தைகளோட ஆயிட்டாங்க பாருங்க. யாருமே அந்த அளவுக்கு டிராவல் பண்ண ரெடி. ஆனா பகல் டைம்ல டிராவல் பண்ண ரெடி அவங்க எல்லாம். ஆனாலும் எங்களுடைய ஊழியங்களுக்காக, ஆண்டவர் கொடுத்த நல்ல நண்பர்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ஒருவேளை யாருக்காவது ஜெபிக்குன்னா இனி வந்து பாருங்க, நிச்சயமா உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாருங்க. கரங்களை தட்டி நம்ம நன்றி செலுத்தலாமே.